மிகப்பெரிய வேட்டையாடிகளான சிறுத்தை, சிங்கம், புலிகள் கூட ஒரு சில விலங்குகளை வேட்டையாடுறதுக்கு தயங்குவாங்க. யானை, காண்டாமிருகம், அடுத்ததாக நம்ம இந்தியன் கார், அதாவது இந்திய காட்டெருமைகள், இதை இந்தியன் பைசன்னு கூட சொல்லுவாங்க. இந்த இந்தியன் பைசனுக்கும் ஒரு புலிக்கும் நேருக்கு நேராக சண்டை நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றத இந்த பதிவின் மூலமாக உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதை நம்ம கடைசியாக பார்ப்போம். இந்த காட்டெருமைகளின் முழு வாழ்வியலையும் பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கி பார்த்துடலாம். உலகத்தில் தென்னாசிய பகுதிகளில் தான் இந்தியன் கார் அதிக அளவில் காணப்படுது. அதிக அளவில், குறைந்த அளவில், ஏன்னா அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனங்களில் இது இருக்குது. குறைந்த அளவு இந்த இடத்துல தான் காணப்படுது. இதனுடைய வாழ்வியலை குட்டியிலேருந்து பார்க்கலாம். ஒரு ஆண் காட்டெருமை, ஒரு பெண் காட்டெருமை ரெண்டுமே இணை சேர்ந்த பின்னாடி 9 மாதங்கள் வரைக்குமே கர்ப்பத்தோடு இருக்கும் பெண் காட்டெருமையானது. இது மந்தையாக வாழக்கூடியது. ஒரு மந்தையிலன்னு எடுத்துக்கிட்டோம்னா 8லேருந்து 30 காட்டெருமைகள் கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மந்தையை விட்டு தனியாக போய் தான் குட்டி போடும். இது ஏன் தனியாக போய் குட்டி போடுதுன்னு அப்புறமா பார்ப்போம். ஒரு பெண் காட்டெருமையானது தனிமையில் ஒரு அமைதியான சூழலில் தான் குட்டி போடும். சரி, குட்டி போட்ட உடனே அதன் மீது நிறைய கசடுகள்லாம் ஒட்டி இருக்கும். பொதுவாக எந்த விலங்குனாலும் சரி, இந்த மாதிரி குட்டி போட்டோடனே அதன் மீது இருக்கக்கூடிய அந்த கசடுகள், இரத்த திசுக்கள் எல்லாத்தையுமே நாவால் சுத்தப்படுத்தி விடும். இது ஏன் பண்ணுது அப்படின்னா, முதல்ல இந்த இரத்த திசுக்கள் இதனால் சின்ன சின்ன நோய் தொற்றுகள் ஏற்பட்டுறக்கூடாது, அதனால் முழுமையாக சுத்தம் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதை சுத்தப்படுத்துவதன் மூலமாக உலர்ந்து அதனுடைய சீரான வெப்பநிலைக்கு அந்த குட்டியானது வரும். அதனாலையும் இந்த கசடானது அதிக அளவு வாசனையை தரக்கூடியது. இதனால் வேட்டையாடிகள் வேட்டையாடுறதுக்கு ஒரு எளிமையான வாய்ப்பாயிரும். அதனாலையும் தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பல காரணங்களால் இந்த குட்டிகளை நாவால் சுத்தப்படுத்தி விடும். சரி, இந்த காட்டெருமைகள் பிறந்த குட்டியேவும் கிட்டத்தட்ட 20லேருந்து 22 கிலோ எடை வரைக்குமே இருக்கும். ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துலேயும் எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும். சில நாட்கள் இந்த தாய் காட்டெருமையும் அந்த குட்டியும் ஒன்றாவே இருப்பாங்க, அதுவும் தனிமையிலேயும். ஒரு சில நாட்கள் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் மந்தைக்கு இந்த மந்தையோட ஐக்கியமாயிருவாங்க. இந்த குட்டியை இந்த காட்டெருமை மந்தை முழுவதுமாகவே சேர்ந்து பாதுகாத்து வளர்க்க ஆரம்பிப்பாங்க ஒன்று சேர்ந்து. சரி, இந்த மந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மந்தையை தலைமை தாங்கிறது ஒரு பெண் காட்டெருமையாக தான் இருக்கும். அதுவும் வயது முதிர்ந்த அனுபவம் உள்ள ஒரு பெண் காட்டெருமையாக இருக்கும். எதற்காக இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த காட்டெருமை தான் இதற்கு அதிக அளவு அனுபவ அறிவு இருக்கும். அதாவது எந்தெந்த நேரங்களில் விலங்குகள் ஆபத்து வரும், மற்ற பிற வேட்டையாடிகள் கிட்டேருந்து எப்படி தப்பிக்கிறது, எப்படி ஒரு குழுவாக இருக்கிறது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் பொழுது எங்கே போகிறது, தண்ணீர் நன்றாக இருக்கும் பொழுது அப்போது எங்கே வசிக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல நுணுக்கங்கள் அந்த அனுபவம் உள்ள அந்த காட்டெருமைக்கு தெரியுன்றனால அதை தான் மற்ற காட்டெருமைகள் எல்லாமே பின்பற்றி இருப்பாங்க. சரி, இந்த குட்டியானது கிட்டத்தட்ட 2-3 மாதம் வரைக்குமே பால் மட்டுமே குடித்து வளர்ந்துட்டு இருப்பாங்க. அதன் பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக புற்களையும் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 9 மாதங்கள் வரைக்குமே இந்த பெரிய காட்டெருமையானது, பெண் காட்டெருமையானது பால் கொடுக்கும். அதன் பின்னாடி ஒரு வயசில் முழுக்க இந்த புற்கள், இலைத்தலைகள் இது எல்லாத்தையுமே இந்த குட்டி காட்டெருமையானது சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 வருஷம் வரைக்குமே இந்த மந்தையில் தான் வாழ்ந்துட்டு இருக்கும் அந்த குட்டியானது. அந்த குட்டி ஒருவேளை ஆண் குட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது 2-3 வருஷம் கழித்து அந்த மந்தையை விட்டு தனியாக பிரிந்து போக ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு பெண் காட்டெருமையாக இருந்துச்சு அப்படின்னா அது அந்த மந்தையிலேயும் வாழ்நாள் முழுவதும் வாழ ஆரம்பிச்சிடும். சரி, இந்த பிரிஞ்சு போன இந்த ஆண் காட்டெருமை என்ன செய்யும் அப்படின்னா இது தனியாக வாழ ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லையா, இந்த மாதிரி பிரிஞ்சு சென்ற ஆண் காட்டெருமைகள்லாம் ஒரு குழுவாக சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அதாவது இந்த பேச்சுலர்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குழுவாக சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க. வளர்ந்த ஒரு காட்டெருமையானது ஒரு நாளைக்கு 35 கிலோலேருந்து 50 கிலோ வரைக்கும் கூட சாப்பிடும், புல், இலைத்தலைகள் இதெல்லாத்தையும். இது 50 கிலோ வரைக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே ஆச்சரியத்தை தருது. இதை நம்ம மனிதர்களோட சாப்பாடோட ஒப்பிட்டோம் அப்படின்னா இது எவ்வளோ சாப்பிடுதுன்னு நம்மளால் ஒரு சின்ன அளவு புரிஞ்சுக்க முடியும். அதாவது ஒரு 900 கிலோ ஒரு காட்டெருமை சராசரியாக 900 கிலோ இருக்குதுன்னு வச்சுப்போம். அந்த காட்டெருமையானது ஒரு நாளைக்கு 45 கிலோ உணவு சாப்பிடுது அப்படின்னா அது அதனுடைய எடைக்கு கிட்டத்தட்ட 5% அளவிற்கு ஒரு நாள் உணவாக எடுத்துக்குது. அதே மாதிரி மனுஷங்களுக்கு சராசரியாக ஒரு 70 கிலோ இருக்குதுன்னு வச்சுருப்போம்.
அந்த மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு சராசரியாக 2 கிலோ சாப்பிட்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இவர்கள் வந்து ஒரு நாளைக்கு தன்னுடைய எடைக்கு வெறும் 3% அளவுக்கு தான் உணவு எடுத்துக்கிறாங்க. அங்கே காட்டெருமை அதனுடைய எடைக்கு ஒரு நாளைக்கு 5% எடுத்துக்குது, மனிதர்கள் 3% எடுத்துக்கிறாங்க. இதுவே அந்த 70 கிலோ மனுஷன் ஒரு நாளைக்கு 5 வேளைக்கு சாப்பிட்றது சமந்தான் இந்த காட்டெருமைகளோட உணவுன்றது. சரி, ஒரு ஆண் காட்டெருமையானது தன்னுடைய இனப்பெருக்க வயது அடைகிறது, பாலியல் முதிர்ச்சி அடைகிறதுன்றது 3 to 4 அந்த வயசில் வந்து இந்த பாலியல் முதிர்ச்சி அடைகிறாங்க. அதே மாதிரி பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா 3லேருந்து 3.5 வயசில் வந்து அவர்களும் பாலியல் முதிர்ச்சி அடைகிறாங்க. இனப்பெருக்க காலம் வந்துடுச்சு அப்படின்னா இந்த பெண் மந்தையை தேடி ஆண் காட்டெருமைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இதனுடைய வாசனையை நுகர்ந்து அதில் அதிக அளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆண் காட்டெருமைகள் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். மற்ற காட்டெருமைகளுக்கு வாய்ப்பில்லை. இந்த ஆதிக்க ஆண் அப்படின்றத எதன் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னா, ஒரு போட்டி நடக்கும். அது ஒரு வித ஒளியை எழுப்புவாங்க. அந்த ஒளியின் மூலமாகவும் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் உருவ அமைப்பை வச்சும், அப்புறம் ஒரு சில நேரங்களில் சண்டையும் போட்டுப்பாங்க. அந்த சண்டையிலையும் அதிக அளவு யார் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அந்த ஆண் மட்டும்தான் இந்த மொத்த மந்தை கூடயுமே மந்தையில் இருக்கக்கூடிய இந்த பெண் காட்டெருமைகளோட இணையும். எப்போவாவது 2 ஆண் காட்டெருமைகள் கூட இந்த மந்தையில் வந்து இணையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போது இந்த பெண் மந்தை எடுத்துப்போம். இந்த மந்தையில் ஒரு ஆண் காட்டெருமை வந்துடுச்சு. இதன் பின்னாடி கிட்டத்தட்ட 1லேருந்து 2 மாதம் வரைக்குமே அந்த மந்தையிலேயே தான் இந்த ஆண் காட்டெருமை வாழ ஆரம்பிக்கும். ஏன்னா ஒவ்வொரு காட்டெருமையும் 21 நாளைக்கு ஒரு தடவை ஹீட்டுக்கு வரும். அந்த ஹீட்டுக்கு வர்ற அந்த நேரம் மட்டும் அந்த பெண் காட்டெருமையுடன் இந்த ஆதிக்க ஆண் காட்டெருமையானது இணையும். இதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா காட்டெருமையும் ஒரு குழு அப்படின்னு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட 9-10 காட்டெருமைகளுடன் இனப்பெருக்கம் செஞ்சுட்டு அப்புறம் ஒரு 2 மாதம் கழித்து அது தனியாக போக ஆரம்பிச்சிடும். ஆண் காட்டெருமையானது இணை சேர்ந்த பின்னாடி 9 மாதம் கழித்து ஒவ்வொரு காட்டெருமைகளுமே குட்டி போட ஆரம்பிக்கும். பெண் காட்டெருமைகள் எல்லாமே இந்த நேரங்களில் இது தனியாக போயிடும்னு சொன்னேன்ல, அந்த விஷயத்துக்கு வருவோம். இது ஏன் தனியாக போகுது அப்படின்னா, இந்த குழுவாக இருக்கும் பொழுது எதிரிகள் கண்களில் அதிகமாக படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குழுவாக வரும்பொழுது வாழும் பொழுது அதிக அளவு வாசனையை வெளிப்படுத்தும். இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா அதிக அளவு வாசனை ஏற்படுத்தும். அது மற்ற எதிரிகள் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியது. அதுவும் குழுவாக இருக்கும்போது சின்ன சின்ன சண்டைகள் இது எல்லாத்தையுமே கூட நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு அமைதியற்ற சூழல் இந்த குழுவாக இருக்கும் பொழுது இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் தனிமையில் போய் ஒரு அமைதியான சூழலில், அதுவும் ஆபத்துகள் அதிகம் இல்லாத இடமா பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கே தான் போய் குட்டி போட்டு ஒரு சில நாட்கள் வளர்த்துட்டு மறுபடியும் இந்த கூட்டத்தோடு வந்து சேருவாங்க. இவர்களுடைய வாழ்நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 20லேருந்து 25 வருஷங்கள் கூட வாழ்வாங்க. சரி, இப்போது வேட்டையாடிகள்கிட்டேருந்து இவர்கள் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்துக்கு வருவோம். அதாவது இப்போது ஒரு மிகப்பெரிய வேட்டையாடி, ஏன்னா புலியே வச்சுப்போம். இப்போது ஒரு புலியேவும் ஒரு பெண் மந்தைக்கு வருது அப்படின்னா புலி வந்து முதல்ல அதில் யார் பலவீனமானவர்கள் அப்படின்னு சொல்லி முதல்ல தேர்ந்தெடுக்கும். அதில் சின்ன சின்ன காட்டெருமைகள் இருந்துச்சுன்னா இள வயதுடைய சின்ன சின்ன காட்டெருமைகளை தேர்ந்தெடுக்கும். அப்படி இல்லையா ரொம்பவே வயது முதிர்ந்த ஒரு காட்டெருமையை தேர்ந்தெடுக்கும். அப்படியும் இல்லையா அதில் நோய்வாய்ப்பட்ட இல்லை அடிபட்டு காயமுள்ள அந்த மாதிரி காட்டெருமைகள் மட்டும்தான், பலவீனமான காட்டெருமைகள் மட்டும்தான் தேர்வு பண்ணும். அப்படியே தேர்வு பண்ணி அதை பிடிச்சி சாப்பிட்ருமா அப்படின்னா அதுவும் அவ்வளோ எளிதான காரியம் அல்ல. ஏன் அப்படின்னா ஒரு காட்டெருமையை பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மந்தைகள் முழுவதுமாகவே சேர்ந்து இந்த புலியை தாக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. புலியை தாக்க ஆரம்பிச்சுன்னா புலி விட்டுட்டு தான் ஓடணும், வேறு வழியே கிடையாது. அந்த காட்டெருமைகள்லாம் எதிர்க்கவே முடியாது. சரி, அப்படியேவும் இந்த மாதிரி பேச்சுலராக வாழக்கூடிய ஆண் காட்டெருமைகள் கூட்டத்துக்கு வருவோம். அந்த இடத்துக்கு ஒரு புலி வருது அப்படின்னா அங்கேயுமே ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே ஆண் காட்டெருமைகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இருக்கும். அங்கே போய் புலி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, திரும்பி போக வேண்டியதான். சரி, இப்போது தனியாக வாழக்கூடிய காட்டெருமைகள் இருக்குன்னு சொன்னேன்ல, ஆண் காட்டெருமைகள். அங்கே ஒரு ஆண் காட்டெருமையை ஒரு புலி பார்த்துருச்சுன்னு வைப்போம். இந்த புலி வந்து நல்ல ஆண் புலி, நல்ல ஒரு ஆல்ஃபா மைண்டில் ஒரு ஆண் புலியாகவே இருந்தாலுமே ஒரு ஆண் காட்டெருமையுடன் நேருக்கு நேராக சண்டை போடுமான்னா அங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன் அப்படின்னா உருவ அளவுன்றது ரொம்ப அதிக அளவில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா ஒரு ஆண் காட்டெருமையானது கிட்டத்தட்ட 800 கிலோலேருந்து 1300 கிலோ அந்த அளவுக்கு கூட எடை இருக்கும். நம்ம புலிகளை எடுத்துக்கிட்டோம்னா சராசரியாக 200-250 கிலோ தான் இருக்கும். இது புலியை விட 4-5 மடங்கு அதிக அளவு பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய கொம்புகள் வந்து 3 அடிக்கும் மேலே இருக்கும்.
அந்த கொம்புகளை வச்சு முட்டி தூக்குச்சு அப்படின்னா புலிகள் உடம்பு கிழிக்கப்பட்டு இறந்து போக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் காயம் படவும் வாய்ப்பு இருக்குது. இப்போது ஒரு தாவரங்களை உண்ணக்கூடிய விலங்கு வந்து காயம் பட்டுருச்சு அப்படின்னா அதற்கு உணவு வந்து இலைத்தலைகள் இதெல்லாத்தையுமே எடுத்துக்க முடியும். ஆனால் வேட்டையாடக்கூடிய ஒரு உயிருக்கு வந்து காயம் பட்டுருச்சு அப்படின்னா அவர்கள் வேட்டையாடி தான் சாப்பிட்ணும், வேறு வழி கிடையாது. அதனால் இந்த காயம் பட்டதுனாலையும் அவர்களுடைய வேட்டை தீவிரம் வந்து குறைஞ்சு உணவில்லாமலும் இறந்து போக வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் புலிக்கு இருக்குது. அதனால் ஒரு வயது வந்த ஒரு ஆண் காட்டெருமையை இந்த புலி தாக்குமான்னா தாக்காது. ஏன்னா இந்த காட்டெருமை வந்து திரும்பி பார்த்தாலேயும் புலி பயந்துட்டு தான் போகும், அதிக அளவு தவிர்க்கத்தான் பார்க்கும். சரி, அப்போ எந்த ஒரு இந்தியன் கார் இந்த காட்டெருமைகளை புலினால் வேட்டையாட முடியாதா அப்படின்னு கேட்டால் அது அப்படி இல்லை. இது பலவீனமான தனக்கு சூழ்நிலை தகுந்த மாதிரி ஒரு நேரத்தில் பலவீனமான காட்டெருமைகளை தாக்கி தன்னுடைய இரையாக்கக்கூட வாய்ப்புகளும் இருக்கத்தான் செய்யுது.